நெல்லை அரசியலில் பல மாற்றங்களை பார்த்து வளர்ந்தவர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். திருநெல்வேலி மாவட்டம் பனங்குடி அருகே தண்டையார்குளம் கிராமத்தில் 1960 அக்டோபர் 16 பிறந்தார். தந்தை நயினார் பார்க்கிங் போன்ற தொழில்களில் ஈடுபட்டவர். பள்ளி படிப்புக்கு பின்னர் ஆரல்வாய்மொழி கல்லூரியில் BA படித்தார். உள்ளூர் மக்கள் அன்போடு பண்ணையார் என்று அழைத்த இந்த பெயரே பின்னர் நெல்லை அரசியலில் அவரது அடையாளமாகி போனது. ரெட்டியார் சமூக நலக்கிழார்கள் பண்ணையார் என்று அழைக்கும் பழக்கத்திலிருந்து வந்த இந்த பெயர் அவரை பொதுமக்களுக்கு நெருக்கமாக்கியது. அரசியலுக்குள் நேரடியாக செல்லும் முன்பே கட்சி பணிகளில் ஈடுபட்டவர். அதிமுகவின் மூத்த தலைவர் கருப்பசாமி பாண்டியனின் நெருக்கமான ஆதரவாளராக உருவெடுத்தார். கானா எங்கே போனாலும் அங்கே நயினார் உடன் இருப்பார். அதன் அடிப்படையில் தான் நெல்லையின் பல வட்டாரங்களில் அவருக்கு தனிச்சிறப்பை தந்தது. அரசியலுக்கு எப்போதுமே சமுதாய பலம் மிக முக்கியம். அந்த வகையில் கள்ளர், மறவர், அகமுடையோர் என்ற 3 பெரும் பிரிவுகளை உள்ளடக்கிய முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் அரசியலில் ஆதார பலமாக இருந்தது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் இதே மெஜாரிட்டி பிரிவை சேர்ந்தவர் என்பதும் அப்போது அவர் குறித்து பேசப்பட்ட முக்கிய குறிப்பாக இருந்தது. அதிமுக கட்சியில் இலக்கிய அணியின் நிர்வாகியாகவும் பின்னர் பனகுடி நகர செயலாளராகவும் வளர்ந்தார். சசிகலா, TTV தினகரன் வட்டாரத்துடனும் நெருக்கம் பெற்ற இவர் ஒரு கட்டத்தில் மாநில ஜெயலலிதா பேரவை செயலாளராக உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது. 2001 கருப்பசாமி பாண்டியன் திமுகவுக்கு சென்ற பின் வெற்றிடத்தை தன் சமூக வலிமையால் நிரப்பி ஜெயலலிதா ஆட்சி காலமான 2001-2006 தொழில்துறை, மின்சாரம், போக்குவரத்து போன்ற முக்கிய துறைகளின் அமைச்சராக 5 ஆண்டு முழுவதும் தொடர்ந்தார். அந்த காலகட்டத்தில் நடந்த துறை மாற்றங்களுக்குள் பதவி நிலைத்தது அரசியல் வட்டாரத்தில் பெரிதாக கூறப்பட்டது. 2006 சட்டமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் வெறும் 606 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றார். 2011 அதே தொகுதியில் மறுபடியும் வென்றாலும் அமைச்சரவையில் இடம் கிடைக்கவில்லை. 2016 மீண்டும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு TTVயின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்த அவர் 2017 பாஜகவில் இணைந்தார். அப்பொழுது தமிழ்நாடு பாஜக தலைவர் பக்கம் போகலாம் என்ற கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. 2018 கவிஞர் வைரமுத்து ஆண்டாள் சர்ச்சைக்கு பின் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் நாக்கை அறுத்தால் 10 கோடி என்ற அவரது கடுமையான விமர்சனம் மாநில துணைத் தலைவராக இருந்த அவரை தலைப்புச் செய்திகளில் கொண்டு வந்தது. அரசியலில் பொதுவாக அமைதியான அணுகுமுறைக்கு பெயர் பெற்ற இவரிடமிருந்து வந்த அந்த அதிரடி பேச்சு அப்பொழுது பரவலாக பேசப்பட்டது. இதே சமயம் அதிமுக பாஜக உறவில் ஏற்பட்ட பதற்றங்கள், அண்ணாமலை அதிமுக வாக்குவாதங்களில் அவர் வகித்த சமநிலை கணக்கு, கூட்டணி தகராறு முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னணி, இவை அனைத்தும் பாஜக தலைமையால் அவர் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கையை உறுதி செய்தன. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக நெல்லை தொகுதியில் வெற்றி, பின்னர் பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராக நியமனம், சட்டமன்றத்தில் சபாநாயகர் அப்பாவு இருக்கும் சூழலில் நடக்கும் நையாண்டி நகைச்சுவை கலந்த விவாதங்களில் அவரது பெயர் தவறாமல் இடம்பெற்றது. தலைநகரை திருச்சிக்கு மாற்றுங்கள் என்ற கோரிக்கையை அவர் எழுப்ப அன்போடு பரிசீலிப்போம் என்று முதல்வர் MK ஸ்டாலின் பதிலளித்த சம்பவமும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. மாநில அரசின் மேடையில் முதல்வருடன் ஒரே நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொண்ட வேளையிலும் மத்திய அரசை விமர்சித்த முதல்வர் நயினார் நாகேந்திரன் கோபிக்க கூடாது என்று கூறிய தருணம் அரசியல் நட்புறவுகளின் நுணுக்கத்தை வெளிக்காட்டியது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபடியே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டார். அப்பொழுது அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்தை பிடித்தார். பின்னர் மாநில தலைவராக பொறுப்பேற்றவுடன் பூத் நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து அமித்ஷாவை கூட்டி மாபெரும் மாநாடு நடத்தி தமிழகம் தலை நிமிர தமிழன் பயணம் என்ற பெயரில் பகுதி பிரச்சார கூட்டங்களை தொடர் முறையில் இயக்கிக் கொண்டிருக்கிறார். இவை அனைத்தும் அமைப்பு வலிமையை மையமாக கொண்ட பரப்புரை களமாக மாறி வருகிறது. மொத்தத்தில் பண்ணையார் என்று அழைக்கப்பட்ட ஊர் மனிதர் அமைப்பு பணியும் சமூக வலிமையும் 2 கைகளாக கொண்டு அதிமுக அமைப்பாளர் நிலையிலிருந்து பாஜக மாநில தலைவராக உயர்ந்த கதையே நயினார் நாகேந்திரனின் அரசியல் பயணம். தோல்வி வெற்றிகளை சமநிலையில் தாங்கிக் கொண்டு கட்சிக்குள் கட்சி, வெளியே உறவுகளை புதைத்து வைத்துக் கொள்வது அவரது நடை.
அடுத்த கட்ட தேர்தல் அட்டவணை அணுகும் நிலையில் அவர் இயக்க வரும் பூத் நிலை பாதை, நிகழ்ச்சி மேடைகள், பகுதி மைய பிரச்சாரங்கள் இவை பாஜக தரப்பில் அமைப்பு நம்பிக்கையை மேலும் ஒருங்கிணைக்கின்றன. நெல்லையின் தெருக்களில் பிறந்த அந்த பண்ணையார் பெயர் இன்றோ தமிழகம் முழுவதும் ஒரு மாநில தலைவர் கையொப்பமாக பரவிவிட்டது.